Subhanallah walhamdulillah wala ilaha illallah wallahu akbar. பகிர்ந்து கொண்ட அறிஞர் பெருமக்களே, இறுதியாக பேசிய சம்பத் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார். இலக்கிய கூட்டங்களுக்கு என்னை அழைப்பார்கள், அரசியல் மேடையிலே பேசப்படுவார்கள். இப்பொழுது ஓராண்டு காலமாக அதெல்லாம் குறைந்திருக்கிற நேரத்தில் என்னை இந்த நிகழ்ச்சியிலே, அரசியல் சாராத நிகழ்ச்சியிலே அழைத்திருக்கிறீர்களே, அதற்கே உங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்கிறது என்று உங்களை பாராட்டினார். நான் அதை கொண்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். வாணியம்பாடி கல்லூரி முதல்வரின் கருத்தரங்க கட்டுரைக்கு பின்னால் திப்பு சுல்தானின் வரலாற்றை வீர உணர்ச்சி உரையாக மாற்றி உரைத்த சம்பத்துக்கு பின்னால் என்னை பேச அழைத்தது வேண்டுமானால் உங்களுடைய பெருமிதமாக இருக்கலாம். பேச வந்திருக்கிற எனக்கு இருக்கிற துணிச்சலை நானே பாராட்டி கொள்ள வேண்டியிருக்கிறது. இவ்வளவு சிறப்பான உரைக்கு பின்னால் இந்த கூட்டத்தை கட்டி போடுவதற்கு எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு நானே தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்றாலும், விடுதலை போரில் முஸ்லிம்கள் என்கிற கருத்தரங்கம் முடிந்துவிட்டது. அவர்களோடு இங்கே நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு முகலாயர்களின் ஆட்சி முறைகள், திட்டங்கள். இதை கருத்தரங்க கட்டுரையாக படிக்கலாம். ஐயா அவர்கள், கல்லூரி முதல்வர் அவர்கள், நான் கையிலே வைத்திருந்த பேப்பரை பார்த்து கேட்டார், பெரிய ஆய்வேடே ஒன்று தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற போல இருக்குது அப்படின்னு. உண்மைதான், ஆய்வேட்டோடு வந்திருக்கிறேன். அது ஆதாரத்துக்கு நான் சொல்கிறது எதனா தப்பாக இருந்துருச்சுன்னா, தவறு என்று சுட்டப்பட்டால் அது விவாதிப்பதற்காக கையில் வச்சுருக்கேன். ஆனால் இதையெல்லாம் நான் படித்தேன்னு வச்சுக்கோங்க, சலீமும் நானும் மட்டும்தான் கேட்பேன். எனக்கென்று ஒரு பாணியை 32 ஆண்டுகளாக தமிழகத்திலே கட்டி வந்திருக்கிறேன். பெரியார்தாசன் பேசினால் இப்படித்தான் இருக்கும் என்று தமிழகத்திலே முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த பாணியில் இருந்து விலகி நான் ஏதாவது கொஞ்சம் சீரியஸாக பேசினாலும் இன்றைக்கி பெரியார்தாசன் பேச்சு மாதிரி இல்லை அப்படின்னு என் பெரியார்தாசன்கிட்டே சொல்லிட்டு போயிடறாங்க. இங்கே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற, அவர்கள் தந்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு முகலாயர்களுடைய ஆட்சி முறை திட்டங்கள். ஏற்கனவே ஒரு முறை இது போன்ற ஒரு தலைப்பிலே பேச அழைத்தார்கள். நான் போய் பேசினேன். எதையும் படிக்காமல் போய் பேசினேன். ரொம்ப பிரமாதம். நான் இப்பொழுது இந்த தலைப்பை அவர் கொண்டு வந்தபோது நான் சொன்னேன், அப்பொழுது பிரமாதம்னு சொன்னவங்க சொல்லிட்டாங்க, ஆனால் எனக்கு திருப்தியாக இல்லை. அதற்கு பிறகு நான் நிறைய படித்தேன். அந்த குறிப்புகளை கொண்டு பேசுவதற்கு இந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கும் என்று நான் எடுத்துக்கொண்டேன். இங்கே முகலாயர்களுடைய ஆட்சி என்று ஒன்று நடந்ததே, அதற்கு முன்னால் நடந்த ஆட்சிகளும் அதற்கு பின்னால் நடக்கிற ஆட்சிகளும் பார்த்தால்தான் அந்த ஆட்சியினுடைய சிறப்பு விளங்கும். கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருந்தார். அந்த காலத்தில் அவர் திமுகவில் இல்லாத போது திமுக மேடைகளிலும், அவர் திமுகவில் இருந்தபோது காங்கிரஸ் மேடைகளிலும் ரொம்ப விமர்சிக்கப்பட்ட ஒரு பாட்டு. சிபி சிற்றரசு ஐயா அவர்கள் மிக கேவலமாகவே விமர்சிப்பார் அந்த பாட்டை. கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருந்தார். எப்படிரா கண்டுபிடிச்ச அப்படின்னு மேடையில் அதை கேவலியாக பேசுவாங்க. உண்மையில் அதற்கு என்ன அர்த்தம் என்று எங்கள் கல்லூரிக்கு கண்ணதாசன் வந்தபோது நான் கேட்டேன். இதை இப்படியெல்லாம் விமர்சிக்கிறாங்க, நீங்கள் பெரிய கவிஞர், இது என்ன பாட்டு இது, கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னா அது பின்னாலே சொல்ல போகிற விஷயங்களுக்கு அது ஒரு முன்னுரையாக சொல்லியிருக்கிறோம்பா. கூந்தல் கருப்பு, அதில் குங்குமம் சிவப்பு என்பது ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக நான் சொன்னேன். ஒரு பின்னணியை சொல்லி சொன்னால்தான் அந்த விஷயம் விளங்கும் என்பதாக அவர் சொன்னதாக எனக்கு ஞாபகம். இங்கே இஸ்லாமிய, அதாவது முகலாயர்களுடைய ஆட்சி முறை திட்டங்களை பேசுவதற்கு முன்னால், அதற்கு முன்னாலே என்ன ஆட்சி நமக்கு நடந்தது, அவர்கள் ஆட்சி முடிந்த பிறகு நாம் என்ன ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு வரைக்கும் என்ன ஆட்சி நடக்கிறது என்று பார்த்தால்தான் அந்த ஆட்சியின் முறைகளும் திட்டங்களும் நமக்கு விளங்கும். அந்த முறைகளை நாம் பாராட்டி கொள்ளலாம், அந்த திட்டங்களை நாம் பரிசீலித்துக் கொள்ளலாம்.
ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ஏதாவது பயன்படுமா பயன்படவில்லையா என்று பார்த்தால் பயன்படவில்லை என்றால் இத்துடன் நாம் கூட்டத்தை முடித்துக்கொண்டு நன்றி சொல்லி போய்விடுவது நல்லது. இந்த பழைய வரலாறு பேசியே கெட்டுப்போன ஒரே இனம் உலகத்தில் தமிழ் இனம். நாளை பற்றி கவலைப்படாதவனாய், இன்றைய நடைமுறையை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாதவனாய், நேற்றைய பெருமையிலேயே நினைப்பிலேயே செத்துப்போவதற்கு சம்மதிக்கிற இனம் தமிழ் இனமாக இருக்கிறது. அதில் இஸ்லாமியர்களும் அடக்கம். நீங்கள் ஒன்றும் அதில் வேறுபட்டவர்கள் இல்லை. ஆஹா அதோ பாப்தியா நாங்கள் எப்படியோப்பட்ட ஆட்சி நடத்தியிருக்கிறீர்கள். இப்பொழுது என்ன ஆட்சியில் இருக்கிறீர்கள்? எனக்கு 17 வயசு இருக்கும்போது, என் தம்பிக்கு 12 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டுச்சு. சாதாரண செய்தி தான், டே வீட்டில் பண கஷ்டமாகுதுறான்னு சொல்லிச்சு. எங்கள் அம்மாவுக்கு பொருளாதார நெருக்கடின்னெல்லாம் விழா சொல்ல தெரியாது, படிக்காதவங்க. பண கஷ்டமாக இருக்குதுன்னு நான் தான் எகிர்னேன். பண கஷ்டம்னா என்ன பண்ண சொல்கிறேன்? 17 வயசு படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன், என் தம்பி 12 வயசு, நான் என்ன பண்ண சொல்கிறேன்னு எகிர்னேன். அதுக்கு எங்கள் அம்மா சொல்லிச்சு, வீட்டில் பண கஷ்டன்றேன், எதுக்கு எகிர்ற, வேலைக்கு போங்கடான்னுச்சு எங்கள் அம்மா. படிக்காதவங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வழி. பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறீங்க, பண கஷ்டமாக இருக்குது, பொருளாதார நெருக்கடி, வேலைக்கு போங்கடான்னுச்சு. இப்போ நாம் ஆடப்படுகிற ஆட்சியில், அது மாநில ஆட்சியாக இருந்தாலும், மத்திய ஆட்சியாக இருந்தாலும், பக்கத்தில் இருக்கிற ஆந்திர ஆட்சியாக இருந்தாலும், இந்த பக்கம் கர்நாடக ஆட்சியாக இருந்தாலும், கேரளா ஆட்சியாக இருந்தாலும், நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆட்சியில் எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? பொருளாதார நெருக்கடி வந்து விட்டதாம், வேலையை விட்டு போங்கடான்றாங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போங்கடான்னு, படிக்காத அம்மா, எழுத படிக்க தெரியாத அம்மா வேலைக்கு போங்கடான்னுச்சு. அது எனக்கு சரின்னு பட்டுது. இப்போ இருக்கிற ஆட்சியில் வேலையை விட்டு போங்கடான்றாங்க. ஏம்மா நீ தான் வேலையை விட்டு போன்றேன் நான் நீதிமன்றத்துக்கு போய் கேட்குறேன்னா, அங்கே நீதிபதியும் அதுதான் சொல்கிறாரு, வேலையை விட்டு போங்கடா. பொருளாதார நெருக்கடியை தீர்க்கிறதுக்கு இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற முறை. இப்போதான் நமக்கு பழைய நினைப்பு வருது. அந்நிய நாட்டிலே இருந்து வந்தவர்கள் நம்மை தொடர்ந்து ஆண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது ஆளுகிற ஆட்சி நமக்கு அந்நியமாய் இருக்கிறதே, அவர்களுடைய ஆட்சி நன்மை ஆட்சியாக, நமக்கு நன்மை தரும் ஆட்சியாக இருந்திருக்கிறதே என்று படிக்கும் போது ஒரு பூரிப்பு வருகிறது. இதுக்கு ஏதாவது பண்ணலாமா? இப்போதைக்கு என்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மாமேதை கார்ல் மார்க்ஸ் சொன்னார், மக்களை கருத்து பற்றி கொண்டால் அது பௌதிக சக்தியாய் மாறும். இந்த சிஎம்என் தொலைக்காட்சி இன்றைக்கு எடுத்திருக்கிற முயற்சி அதுதான். கூடியிருக்கிற 100 பேர் 500 பேருக்கு மட்டுமல்ல, இது தொலைக்காட்சி வழியே எல்லோருக்கும் இந்த கருத்து போய் மக்களை பற்றி கொண்டால் அது பௌதிக சக்தியாய் மாறும். நமக்கு இதற்கு முன்னால் இருந்த ஆட்சிகள், முகலாய ஆட்சிக்கு முன்னாலே என்ன ஆட்சி இருந்தது? வைதீக ஆட்சி இருந்தது, வேதியர் ஆட்சி இருந்தது, வர்ணாசிரம தர்ம ஆட்சி இருந்தது, 4 வருணங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. அதிலே அரசர் ஒரு இனம், அரச பரிவாரங்கள் ஒரு இனம். அவர்கள் இட்டதுதான் சட்டம். ஆனால் அவர்களுக்கு சட்டத்தை இட்டு தருவதற்கு ஒரு குடுமி இருந்தது, ஒரு பூணூல் இருந்தது. அதை நீங்கள் ஆண்டனா என்று மொழிபெயர்த்துக் கொள்ளலாம். குடுமின்னா ஆண்டனா, ஏரியல். பூணூல் இருந்தது, அது ஒயர் கயிறு. இதெல்லாம் சேர்ந்து சாஸ்திர சம்மதத்தோடு ஆண்டு கொண்டிருந்தார்கள் அரசர்கள். அது சோழனானாலும் சேரனானாலும் பாண்டியனானாலும் வேறு எவனானாலும் அவன் போட்ட கோட்டை தாண்டாம ஆண்டு நல்ல பேர் எடுத்திருக்கிறான். ஆனால் முகலாயர் ஆட்சி இடையிலே வருகிறது. அதற்கு முன்னால் இருந்த வைதிக ஆட்சி, வேதியர் ஆட்சி அல்லது வருணாசிரம தர்ம ஆட்சி யாரை மையமிட்டு நடந்தது? அரசனை மையமிட்டு நடந்ததா? அரசனுக்கு ஆலோசனை சொன்ன அந்த வேதியனை, வைதிகனை, சாஸ்திரம் படித்தவனை, வேதம் படித்தவனை, புராணம் படித்தவனை, பௌராணிகனை மையமிட்டு அந்த ஆட்சி நடந்ததா? அல்லது வணிகர்களை மையமிட்டு நடந்ததா? அல்லது உழைக்கும் மக்கள் என்று சொல்லப்பட்ட சூத்திரர்களை மையமிட்டு நடந்ததா? இதற்கு அதிக ஆராய்ச்சி தேவையில்லை. அரசர்கள் தங்களுடைய சூழலுக்கு, தங்களுடைய திருப்திக்கு தேவையானவற்றை தாங்களே செய்து கொண்டார்கள்.
ஆனால் மக்களை ஆளுவதற்கு அவர்கள் வேதியர்களிடத்தில் மண்டியிட்டார்கள். எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் அங்கதான். இப்போ அயோத்தி பிரச்சனையை கூட நம்ம காஞ்சிவரத்தாரை கேட்டு தான் செய்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அயோத்திக்கு நேராக போடான்னு டிரைவரை விட்டுட்டு நந்து போயான்னு அந்த ஆள் அனுப்பினா அயோத்திக்கு வழியே தெரியாது அவருக்கு, காஞ்சிவரத்தாருக்கு. ஆனால் அவர் சொல்லுவாராம் அயோத்தி பிரச்சனையை. எப்பவுமே சாதாரணமாக கிராமத்துலலாம் ஒரு சொல்லு வழக்கு உண்டு, எப்போ அந்த விஷயத்தை பற்றி பேசாத. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நம்ம செங்கோல்லி ஐயா திருநாவுக்கரசாக இருந்தாலும், வரலாறு தெரிந்தவராக இருந்தாலும், ஒன்றும் தெரியாத நானாக இருந்தாலும், பேச தெரிந்த என் தம்பி சம்பத்தாக இருந்தாலும், நாங்கள்லாம் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டோம்னா அந்த கதையெல்லாம் பேசாதரான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. எந்த கதையை பேசக்கூடாதுன்னா அதுதான் கோர்ட்டில் இருக்குது இல்லை, அதை பற்றி பேசாதேன்னுவாங்க. இது சாதாரண பாமரர்களுக்கு தெரிஞ்ச கோர்ட்டு, அது கோர்ட்டில் இருக்குதுப்பா, அதை பற்றி பேசாத, மற்ற விவகாரம் பேசுங்க, கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகு பேசிக்கலான்னுவாங்க. ஆனால் கோர்ட்டில் இருக்கிற விஷயத்தை காஞ்சிவரத்தார் மட்டும் பேசுவாராம் டெய்லி. ஏன்டான்னு அவனை கேட்க மாட்டேன்றான் எவனும். ஏன்னா இதுதான் அவர்களுடைய ஆட்சி, வைதிகர்களின் ஆட்சி. வேதங்களே சொல்லிவிட்டது என்பார்கள். வேதம் என்ன சொன்னது என்று கேட்டால் அதை நீ கேட்கக்கூடாது, கேட்டால் காதில் ஈயம் காய்ச்சி ஊற்றி விடுவேன். சரி, வேதம் என்ன சொல்லுதுன்னு இவர் சொல்லுவார், கேட்டுக்கிறேன்பான்னா அதை அவர் சொல்லக்கூடாது, சொன்னால் நாக்கை அறுத்து விடுவேன். வேதத்தில் என்னடா இருக்குதுன்னு கேட்கவே கூடாது, என்ன இருக்குதுன்னு சொல்லவே கூடாது, அதுதான் வேதத்திலேயே இருக்குது. அந்த வேதத்தில் இருக்கிறபடி தான் நான் ஆள்றேன்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தத்துவ ஞானியும் ஒரு மதவாதியும் சந்தித்து சண்டை போட்டு கொண்டாங்களாம். தத்துவவாதி சொன்னாராம், அது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அது அப்படியே சொல்லி தமிழிலே சொன்னால் அழகாக இருக்கும். அந்த தத்துவ ஞானியை பார்த்து மதவாதி சொன்னாராம், philosopher is a man, a blind man who is searching for a black cat in a dark room which is not there. தத்துவ ஞானி என்பவன் யார் என்றால் அவன் ஒரு குருடன், இருட்டறையிலே கருப்பு புனியை தேடிக்கொண்டிருப்பவன், அதுவும் இல்லாத கருப்பு புனியை தேடிக்கொண்டிருப்பவன், அவன்தான் தத்துவ ஞானி என்று மதவாதி கிண்டல் சொன்னாராம். இவர் சொன்னாராம் கேட்டுக்கிட்டு, யூ ஆர் ரைட் மை டியர் சார், நீ சொன்னது ரொம்ப சரி. ஆனால் எனக்கும் இந்த மதவாதியான உனக்கும் என்ன வித்தியாசம்னா, யூ ஆர் ஆல்சோ எ பிளைண்ட் மேன் சர்ச்சிங் ஃபார் எ பிளாக் கேட் இன் எ டார்க் ரூம் விச் இஸ் நாட் தேர், பட் சே தட் யூ ஹவ் ஃபவுண்டட் தட். நீயும் குருடன் தான், நீயும் இல்லாத இருட்டு அறையில் கருப்பு புண்ணியை தான் தேடிக்கிட்டு இருக்கிற, நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் தெரியலன்னு தத்துவ ஞானி, நீ அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ தான் மதவாதின்னா. இங்கே வேதங்கள் என்ன சொல்றதுன்னே சொல்லாம, அதை கேட்க உரிமையும் தராம, அதை சொல்லவும் சொல்லாம, அது சொன்னபடி தான் நாங்கள் ஆள்றோம்னு ஆண்டு கொண்டிருந்தார்களே, அதுதான் வேதியர்களின் ஆட்சி முறை, வருணாசிரம தர்ம ஆட்சி முறை. அதுதான் 1000 ஆண்டு காலமாக இருந்தது. அதற்கு பிறகு வந்தது முகலாய ஆட்சி. அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம், அவர்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது. இன்னும் கொஞ்சம் கீழே வருவோம். வெள்ளையனின் ஆட்சி யாருக்காக நடந்தது? முதலில் கம்பெனி ஆட்சி, பேரே சொல்லுது கம்பெனி ஆட்சி, கம்பெனிக்காக நடந்தது. அதற்கப்புறம் பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சி, அது பிரிட்டிஷார்களுடைய அரசாட்சிக்காக நடந்த ஆட்சி, அது பிரிட்டிஷாருக்காக நடந்த ஆட்சி. இந்திய மக்களுக்காக அப்பொழுது ஆட்சி நடக்கலை, மிக தெளிவா. அதற்கு பிறகு சுதந்திரம் வந்தது, அதற்கு பிறகு ஒரு ஆட்சி நடந்தது. அது என்ன ஆட்சி? பண்டித ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத் போன்றவர்கள் எல்லாம், கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி போன்றவர்கள் 4 பேர் ஒன்றா உட்காந்து, நீ தான் கவர்னரா, சரிப்பா, அப்போ நீ யாரு? நீ தான் ஜனாதிபதியா. அப்போ நான் யாரு? நீ எதனா எடுத்துக்கோ, பிரதமர். இந்த பக்கம் இவர் யாரு? அவர் தான் அந்த அமைச்சர், இவர் தான் இந்த அமைச்சருன்னு மக்களை கேட்கல, நம்மக்கிட்ட ஒன்றும் கேட்கல, அவங்களே சொல்லிக்கினாங்க. இந்த குழந்தைங்க விளையாடும்போது இதுதான் அரிசியாம், மண்ணையே எடுத்து இதுதான் அரிசியாம், இதுதான் பருப்பான், இதுதான் கீரையான், இதுதான் கொத்தவரகாயான்னு சொல்லும்ல, அப்படி இவர் தான் ஜனாதிபதியாம், இவர் தான் கவர்னராம், இவர் தான் மந்திரியாம், இவர் தான் பிரதமரான்னு
மண்ணை சோறுன்னு சொல்றாப்புல, தண்ணியை குழம்புன்னு குழந்தைங்க சொல்றாப்புல, இந்த மொக்கையனையெல்லாம் மந்திரின்னு சொல்லிக்கினாங்க. அவங்களா சொல்லிக்கினாங்க. மக்களிடத்தில் கேட்கப்படவில்லை, அவர்கள் தராதரம் உணரப்படவில்லை. கேட்டா சுதந்திரத்துக்கு நாங்க தானே பாடுபட்டோம். இப்ப ரொம்ப இளைஞர்களுக்கு தெரியாது. அண்ணன் திருநாவுக்கரசுக்கும் எனக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் கட்டாயம் தெரியும். முதல் தேர்தல் நமக்கு ஞாபகம் இருக்குது 52ல். 5 மணிக்கெல்லாம் கூட்டம் ஆரம்பிப்பாங்க, 5:30 முடிச்சிருவாங்க காங்கிரஸ்காரங்க. 5 மணிக்கெல்லாம் கூட்டம். எங்கள் ஊரில் என்னடா அண்ணா டியூப் லைட்டு வசதி எல்லாம் கிடையாது, இல்லை பூச்செடி தொட்டி வைப்பாங்க, ஒரு மேடை போடுவாங்க, அதில் கொடி கட்டுவாங்க, அதுக்கு பேர் தான் மேடை. பெரிய மந்திரி கணம் மந்திரி எல்லாம் வருவாங்க. வர்ற மந்திரி அக்ராசனர் முதல்ல பேசுவார். அக்ராசனர்னா தலைவர், கூட்டத்தலைவர். எனக்கு பின்னாலே கணம் மந்திரி அவர்கள் விலாவரியா எல்லாம் பேச போகிறதுனால நான் ஒன்றும் பேச வேண்டியதில்லை, நீங்கள் நம்ம இது ராட்டசீனத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மஞ்சாப்பட்டிக்கு, அப்போ ராட்டசீனம் கூட கிடையாது, மஞ்சாப்பட்டி சிவப்பட்டி, மஞ்சாப்பட்டிக்கு ஓட்டு போடுங்க காங்கிரஸுக்குன்ட்டு உக்காந்துருவார். இப்போ கணம் மந்திரி எழுவார், அதுதான் சூப்பர் சீனு. அவர் எழுந்து எல்லா விஷயத்தையும் அக்ராசனரே சொல்லிட்டதுனால நான் ஒன்றும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் மஞ்சாப்பட்டிக்கு ஓட்டு போடுங்க, ஏன்னா நாங்கள் தானே சுதந்திரம் வாங்கி தந்தோம், ஓட்டு திருப்பி போடுங்க, போயிட்டு வரோன்னு போயிடுவாங்க. அவ்வளோதான் மீட்டிங்கே. இதை நம்ம ஆளுங்களும் கேட்டுன்னு இருந்தாங்க. கேட்குறவன் கேணியனா இருந்தால் எருமாடி யார் அப்படின்னு ஓட்டோன்னு, சுதந்திரம் நாங்கள் தான் வாங்கி தந்தோம்னா சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா சுதந்திரத்தின் சுவையை யாரால் அனுபவிக்க முடியும் என்றால், அந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை, வியர்வையை எவன் செலவழித்தானோ அவன்தான் அதை அனுபவிக்க முடியும். இங்கே பெரும்பாலான மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை சுதந்திர காலத்தில். ஏன்னா போராடியவெல்லாம் செத்து போயிட்டான். மீதி பேரெல்லாம் தந்தி கம்பத்தை பேத்தவன், தபாலி ஆபீஸை கொளுத்துனவன், தண்டவாளத்தை பேத்தவனுக்கு பக்கத்தில் நின்று இருந்ததுக்கு பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தவன், அவனெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போய் இப்போ மானியம் கொடுத்துன்னுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்னு மானியம் கொடுத்துன்னுக்குறாங்க. இந்த ஆட்சி முறையாவது மக்களை மையப்படுத்தியதா என்றால், பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு சோவியத் ஆட்சி முறை பிடித்தது என்பதனாலே நம்மை கேட்காமலேயே அந்த ஆட்சி முறையின் பெரும்பகுதியை இறக்குமதி செய்தார். குறித்து கொள்ளுங்கள். அவருக்கு பிடிச்சது, அதனால சோவியத் ஆட்சி முறை நம்மளுக்கு. அவர் போன பிறகு அமெரிக்காவை பிடித்தது, அதனால் நமக்கு இப்பொழுது அமெரிக்க ஆட்சி முறை. இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு இந்துத்துவா, பெப்சி கோலா ஒரு மாதிரி காம்பினேஷன். இங்கே இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் திராவிடத்தின் பரிணாமம். இந்த எல்லா ஆட்சி முறையும் பார்த்தா பயமாக இருக்குது நமக்கு. இவங்க எந்த ஆட்சினா வேற ஒன்றும் இல்லை, உலகமயமாக்கல், பன்னாட்டு நிதி நிறுவனங்களின் ஆட்சி. இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது பன்னாட்டு நிதி நிறுவனங்கள், அதாவது உலக வங்கியினுடைய ஆட்சி. டைரக்டா சொன்னா அதுக்கு கேபிட்டல் அமெரிக்கா. அமெரிக்கா இஷ்டத்துக்கு இங்கே ஆட்சி நடத்தப்படுகிறது. இப்போ கூட நம்மளை சொன்னாங்கல்ல, அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஒரே நாளில் 1.5 லட்சம் பேரை டிஸ்மிஸ்னாங்க. எப்படிமான்னு கேட்டால், இங்கே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்தியாவில் நடந்தது இல்லையே, எப்படி எங்களை அவ்வளோ சீக்கிரம் 1.5 லட்சம் பேரை டிஸ்மிஸ் பண்ணேன்னா, எஸ்மா அதில் இல்லையேம்மா, அப்போ டெஸ்மா. அது எப்படிமா? அது கவர்னர் கையெழுத்து போட்டார். ஏன்பா போட்டார்னா, அண்ணன் டெல்லியில் கேட்டுக்கிறாரு, டெல்லியில் பன்னாட்டு நிறுவனத்தை கேட்டிருக்கிறாங்க, அவங்க சொல்லிட்டாங்க உலக வங்கியில் ஆள் குறைப்புக்கு இந்த மாதிரி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரின்னு சொன்ன உடனே எஸ் சார். ஆக இப்பொழுது நாம் உலக வங்கியாலும் அமெரிக்காவாலும் ஆளப்படுகிற ஆட்சி முறை உடையவர்களாக இருக்கிறோம். நம்பர் 1. இதற்கு முன்னாலே பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்தில் சோவியத் ஆட்சி முறை போல் ஒரு முறை இருந்தது, அது அந்நியர் ஆட்சி. அதற்கு முன்னாலே வேத வைதீக ஆட்சி இருந்தது, மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்சி, அதுவும் அந்நிய ஆட்சி. நடுவில் ஆளளவிலே
ஆட்சி நடத்தியவர்கள் என்ற பெயரிலே தாங்கள் தழுவிய மார்க்கத்திலே இஸ்லாம் என்பதிலே அந்நியர்களாக இருந்தாலும் முழுக்க முழுக்க இந்திய மக்களுக்காக ஆட்சி ஒன்று நடந்ததென்றால் அது முகலாய ஆட்சி மட்டும்தான். இதை எந்த கோபுரத்து மேலே ஏறி சொல்லவும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு தான் ஃபுல்லாக ஒரு ரிசர்ச் பேப்பரே தயாரிச்சுட்டு வந்துக்கிறேன். இது சும்மா சொல்லிட்டு போயிடுறதில்லை. ஏன்னா பெரியார்தாசன் பேசுனா சில பேர் சொல்லுவாங்க, அவர் என்ன ஒன்றா பேசுவார் பாட்டு, என்ன ஒன்றா பேசுறதில்லை, கேட்கறதுக்கு என்ன ஒன்றா பேசுகிற மாதிரி தெரியும். இதுவரைக்கும் நான் பேசின விஷயத்தையே கூர்ந்து கவனியுங்கள். இதுவரையில் நமக்கு இன்றைய தேதி வரையில் அந்நிய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடப்பது உலக வங்கியினுடைய அமெரிக்க ஆட்சி முறை. திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்றது. நம் மக்களுக்கான ஆட்சி நடைபெறுகிறதா என்று கேட்டால் இல்லை என்பதற்கு பெரிய சாட்சி எல்லாம் வேண்டியதில்லை. நெசவாளர்கள் பட்டினி கிடக்கிறார்கள். உலகத்தில் எங்கேயாவது ஒத்துக்குவானா இந்த விஷயத்தை? கேட்டா சிரிப்பான். எந்த தேசத்தில் நெசவாளிகள் பட்டினி கிடக்க ஆரம்பிக்கிறார்களோ அந்த தேசம் நிர்வாணத்தை நேசிக்க ஆரம்பித்து விடுவதாக அர்த்தம். எந்த தேசத்தில் நெசவாளி பட்டினி கிடக்க நேரிடுகிறதோ அந்த தேசம் நிர்வாணத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டதாய் அர்த்தம். நெசவாளியை பட்டினி போடுறாங்க. அதில் சில கட்சிகள் சேர்ந்துக்கிட்டு கஞ்சி ஊற்றுனாங்க. 1000 ரூபாய்க்கு கஞ்சி காசி, 50,000 ரூபாய்க்கு போஸ்டர் அடிச்சு, 3 லட்சம் ரூபாய்க்கு மேடை போட்டு அதையும் ஊற்ற விடாமல் போலீஸை விட்டு வச்சாங்க. இன்னொருத்தர் முட்டை பிரியாணி போட்டாங்க. ஆனால் அது நெசவாளிகளுடைய உண்மையான பிரச்சனையை தீர்க்குமா? ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் இருப்பதனாலே சொல்லுகிறேன், பழைய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக. இதே மாதிரி நம்ம இவர் ராஜாஜி ஆட்சி காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தபோது நெசவாளர்கள் திரண்டு வந்து எங்களுக்கு நூல் விலை ஏறி போச்சு, எங்களால் நெய்த துணியை விற்க முடியல, பட்டினி கிடக்கிறோன்னு சொன்னபோது ராஜாஜி சொன்னார், பட்டினி கிடக்குறீங்கன்னா இதோ கடல் இருக்குது, போய் உழுந்து சாவுங்கன்னு சொன்னார். இது ராஜாஜி தந்த தீர்வு. பக்கத்தில் தான் கடல் இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, போய் உழுந்து சாவுங்கன்னு நெசவாளிகளை சொன்னாங்க. இப்போ இருக்கிற ஆட்சி அதை விட கருணை மிக்க ஆட்சி என்பதனாலே நீ இங்கே வந்தெல்லாம் சாவாதே, நாங்கள் அங்கே வந்தே அடிக்கிறோம், போலீஸை விட்டுன்னு சாவடிக்கிறாங்க. அது வேற விஷயம். அது என்னத்துக்கு இவ்வளோ தூரம் வந்து செலவு பண்ணி சாவறது, நாங்களாக வந்து அடிக்கிறோம். ஆனால் அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐயா மாதிரி வெறும் வெள்ளை சட்டையும் வேட்டையும் கட்டிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு துண்டு போடுற பழக்கத்தை, கைத்தறி நெசவாளர்களுடைய துண்டை தானும் போட்டு தன் கட்சிக்காரர்களையும் போட சொல்லி ஆள் ஒசரத்துக்கு துணியை ரோட்டில் பரட்டிக்கிட்டு போனது அப்போதான். இது நெசவாளர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அந்த சிந்தனை வந்தது. இடைக்காலத்தில் அதுவும் மாறி எங்கேயோ பூனாவிலையும் எங்கேயோ தயாரிக்கிற சால்வியெல்லாம் கொண்டாந்து நமக்கு விற்றுனுக்குறாங்க. இந்த துண்டு போடுற பழக்கம் வந்ததே, மேலாடை போர்த்துக்கிற பழக்கம் வந்ததே நெசவாளர்களுக்கு உதவி செய்யத்தான். இப்பொழுது யோசியுங்கள், நெசவாளர்களை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ அல்லது உழைப்பாளர்களை பற்றியோ தொழிலாளர்களை பற்றியோ கவலைப்படுகிற ஆட்சி முறை என்பது வேத வைதீக ஆட்சி காலத்திலும் இல்லை. அதற்கு முகலாயர்களுக்கு பிறகு வந்த வெள்ளையனுக்கு அது வேலையும் இல்லை. அது அவன் பிரிட்டிஷ் ஆட்சி நடத்தினான், அவனுக்காக நடத்தினான், முடிஞ்ச வரைக்கும் சுரண்டிட்டு போலான்னு. அவனுக்கும் அந்த கடமை இல்லை. அதற்கு பிறகு சோவியத் ஆட்சி முறையை அரைகுறையாய் இங்கே நிர்மாணித்த பண்டித ஜவஹர்லால் நேரு ஆட்சியிலும் இல்லை. அமெரிக்காவின் நேரடி ஆட்சியாக மாற்றப்பட்டிருக்கிற உலக வங்கியின் ஆட்சி முறை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதே, இதிலும் மக்களுக்கான ஆட்சி முறை இல்லை. ஆனால் இடையில் நடந்த முகலாய ஆட்சியிலே பாபர் இங்கே வந்து சண்டை போட்டு ஊரை பிடித்து விட்டார். 1526 இந்தியாவின் ஒரு பகுதியை பிடித்து விட்ட போது ராணா அவர்கள் போரிட்டு வருகிறார். எவ்வளவு பேரோடு ராஜபுத்திர வீரன் போரிட்டு வருகிறான் என்றால் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வீரர்களோடு வந்து போரிடுகிறான் ஆயுதங்களோடு. கொஞ்சம் பேர் விரல் விட்டு எண்ணத்தக்க படை வீரர்களை மட்டும் வைத்துக்கொண்டு பாபர் போரிடுகிறார், எதிர்ப்போர். அப்பொழுது இவர் மது அருந்தி கொண்டிருக்கிறார். பாபர் மது அருந்து கொண்டிருக்கிற மன்னன் திடீரென்று நினைக்கிறான்,
பெரிய படை வந்திருக்கிறது, ராஜபுத்திர வீரர்களுடைய படை. இதை எதிர்த்து போரிட்டு நாம் இந்த சின்ன படையை வச்சுக்கிட்டு போரிட்டு வெல்ல முடியுமா? மது அருந்து கொண்டிருந்த மன்னன் எல்லோர் முன்னாலேயும் படை வீரர்கள் முன்னால் மது கோப்பையை போட்டு உடைத்தது மட்டுமல்ல, மது பாட்டில்களையும் உடைத்து விட்டு சொல்கிறான், இந்த நிமிடத்திலே இருந்து இறைவனுக்காக போரிட நான் துணிந்து விட்டேன். உங்கள் வசதி எப்படி? அல்லாஹ்வுக்காக போரிடப் போகிறோம். அப்படி போரிடும் பொழுது மதுவை அருந்தி மனத்தை சிதைத்து கொண்டு போரிட்டால் என்னால் வெற்றி பெற முடியாது என்று நான் உடைத்து விட்டேன். உங்கள் வசதி எப்படி என்று கேட்டதும் மன்னனாலே இன்ஸ்பயர் ஆவது என்று சொல்வார்களே, தூண்டப்பட்ட அந்த மாவீரர்கள் உயிர் போனாலும் சரி அல்லாஹ்வுக்காக போரிடுகிறோம் என்று சொல்லி அந்த பெரும் படையை வீழ்த்தி இங்கே பாபரின் ஆட்சி அமைகிறது. தொடர்ந்து போரே நடத்தி கொண்டிருந்ததுனாலே ஆட்சி முறை என்றோ திட்டங்கள் என்றோ பெரிதாக பாபர் காலத்தில் எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நடந்திருக்கிறது. தன்னுடைய மகன் உமாயூனின் கையை பிடித்து இறக்கும் தருவாயில் பாபர் சொல்லிவிட்டு சென்றார், நாம் எந்த மக்களை ஆளுகிறோம், எந்த மக்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள். இதுதான் கடைசி வார்த்தை. எந்த மக்களுக்காக அந்த மக்களை ஆளுகிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள் என்று சொன்னார். அதற்கு பிறகு உமாயூனும் பல போர்களை சந்தித்தார். இடையில் ஷெர்ஷாவின் ஆட்சி வருகிறது. இந்த முகலாய ஆட்சியை பற்றி அதிகமாக வரிசைப்படுத்தி சொல்வதற்கு பெரிய வரிசை ஒன்றுமில்லை. 5ஆம் வகுப்பிலே படித்த சரித்திரம்தான் அது. எம்ஏ வரைக்கும் அதே சரித்திரம் தான் படிக்கிறோம். பேஜில் தான் வித்தியாசம். 5ஆவதுலேயே எனக்கு எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார். 1526 பாபர் வந்தார். அவருக்கு பின் உமாயூன் ஆட்சிக்கு வந்தார். உமாயூனை துரத்து விட்டு ஷெர்ஷா ஆட்சிக்கு வந்தார். ஷெர்ஷா இறந்த பிறகு உமாயூனி ஆட்சிக்கு வந்தார். உமாயூன் இறந்த பிறகு அக்பர் ஆட்சிக்கு வந்தார். இது வரைக்கும் என்னடா நடந்ததுன்னு பார்த்தா வெறும் நேம் லிஸ்ட்டு. இதை தவிர பெருசாக ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. இதே விஷயந்தான் சனிக்கிழமை காலையில் இந்த சுப்ரபாதம் பாடுறாங்க. ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம வாசுதேவா வைகுந்தநாத ஜனார்த்தன சக்கரபாணி ஸ்ரீமத் சக்கர ஜெகநாத பார்ஜாதகா ஸ்ரீ வேங்கடாச்சலபதி தவ சுப்ரபாதம். இதை கேட்குறவங்கெல்லாம் புல் அரிக்கிறாங்க, இன்னமும் பெரிய விஷயம் இருக்குதுன்னு. அவங்களுக்கெல்லாம் நான் விலைக்கு சொல்கிறது இதுதான். இதை நல்லா பாரு, இது என்ன அது சுப்ரபாதம்னா, ஸ்ரீ பத்மநாபா புருஷோத்தமா வைகுந்தநாதா ஜனார்தனா சக்கரபாணி பாரிஜாதகா, வெறும் நேம் லிஸ்ட்டு. நம்ம பள்ளிக்கூடத்தில் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது இல்லையா, குப்சாமி முன்சாமி சின்சாமி, வெறும் நேம் லிஸ்ட்டு. இந்த நேம் லிஸ்ட்டுக்கே புல்லரிச்சிடறான் நம்ம ஆளு. இதுக்கு 2 தடவை தொட்டு யாரை கும்பிட்டுக்கிறான். இதே தான் பள்ளிக்கூடத்துலையும் சொல்லி கொடுத்தாங்க. 1526 பாபர் வந்தார். வந்துன்னு போறாருன்னா நான் அவர் சொன்னேன். எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், நாங்களும் கேட்கறது இல்லை, அவங்களும் ஒன்றும் சொல்றது இல்லை. 1526 பாபர் வந்தார். அவருக்கு பின் அவர் மகன் உமாயூன் ஆட்சிக்கு வந்தார். உமாயூனை துரத்து விட்டு ஷெர்ஷா ஆட்சிக்கு வந்தார். ஷெர்ஷா இறந்த பிறகு உமாயூனி ஆட்சிக்கு வந்தார். உமாயூன் இறந்த பிறகு அவருடைய மகன் அக்பர் ஆட்சிக்கு வந்தார். அவர் 5 வயது பிள்ளையா இருந்ததுனால அவருடைய மாமா பைராம் கான் ஆட்சிக்கு வந்தார். பைராம் கான் இறந்த பிறகு அக்பரே ஆட்சிக்கு வந்தார். ஏதாவது விளங்குச்சா இது வரைக்கும்? வெறும் நேம் லிஸ்ட். அதுக்கப்புறம் அக்பர் ஞாபகமாக இந்துக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை எடுத்தார். தீன் இலாஹி என்ற புதிய மதத்தை ஸ்தாபித்தார். அப்போ ஏற்கனவே இருந்த மதம்லாம் சர்வீஸ் கமிஷனில் ஃபெயில் ஆயிடுச்சா, அவர் புதுசாக இன்னும் ஒரு மதத்தை ஸ்தாபித்தார். நமக்கு சொல்லித்தார் வரலாறு இவ்வளோ தான். அதற்கு பிறகு அக்பர் இறந்து விட்டார். அவருடைய மகன் ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்தார். பொற்காலமாக ஆண்டார். யாருக்கு பொற்காலம்னா சொல்ல மாட்டேன்றாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் அவருக்கு பொற்காலமாக இருந்திருக்கும் போல இருக்குது. அவருடைய மகன் ஷாஜகான் ஆட்சிக்கு வந்தார். அவர் மும்தாஜை காதலித்தார். காதலி இறந்து போன சோகத்திலே தாஜ்மஹாலை கட்டி வைத்து விட்டு பார்த்து கொண்டே செத்து போய்விட்டார். அவருடைய மகன் அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்தார். மீண்டும் இந்துக்கள் மீது ஞாபகமாக ஜிஸ்யா வரியை விதித்தார். 56 ஆண்டு காலம் ஆண்டார். அதுக்கப்புறம் இறந்து போய்விட்டார். முகலாய சாம்ராஜ்யம் முடிவடைந்தது. இது எவ்வளோ நேரத்துக்குன்னா, இது 5ஆவதுல படிக்கும்போது ஒரு பக்கம் 2 பக்கம், 10ஆவது படிக்கும்போது 10 பக்கம் 20 பக்கம், பியூசி படிக்கும்போது 5 பக்கம் 25 பக்கம், பிஏ படிக்கும்போது ஒரு புஸ்தகம், எம்ஏ படிக்கும்போது ஒரு 4-5 புஸ்தகம், பிஹெச்டி படிக்கும்போது ஒரு 25 புஸ்தகம். இவ்வளவுதானா வரலாறு? உள்ளே புகுந்து பார்த்தால் அவர்களுடைய ஆட்சி முறைகள், இந்த வரிசை கூட எனக்கு முக்கியம் இல்லை என்கிறேன். ஷெர்ஷா என்கிற அந்த ஆப்கன் அவன் ஆள வருகிறான். வந்தவுடனே அவன் செய்கிற பெரிய சீர்திருத்தம், இவ்வளவு பெரிய நிலப்பகுதியை நாம் ஆளப்போகிறோம்,
இந்த நிலப்பகுதியை முதலில் இணைத்து கொள்ளுவோம் சாலைகளாலே என்று ஆக்ராவிலே இருந்து இமயமலை அடிவாரம் வரையிலே சாலைகள் போடுகிறான். ஒழுங்கான சாலைகள், அதன் இடையிலே தங்கும் இடங்கள், மற்ற வசதிகள் எல்லாம் செய்கிறான். மக்களை ஒரு தேசமாய் ஆள வேண்டும் என்றால் அவர்களை சாலைகளால் இணைத்து முதல்ல அந்த சாலைகளில் வசதிகளை செய்து தர வேண்டும். இது அரசு செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு திட்டம் போடுகிறான் ஆப்கான் அரசன், அதாவது ஷெர்ஷா. அந்த ஆப்கானியனை பற்றி பின்னால் சொல்லுகிறார்கள். அக்பர் த கிரேட் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் வரலாற்று ஆசிரியர்களில் சிலர் சொல்லுகிறார்கள் ஆப்கன் த கிரேட். அவன் எந்த மாதிரி ஆட்சி நடத்தினான் என்றால் முதலில் சாலைகளை இணைத்து விட்டான். இப்போ இணைக்கிறாங்க சாலைகளை. எப்போ? 2003 சாலைகளை இணைக்கலாமா என்று நினைக்கலாமா என்று சிந்திக்கலாமா என்று கருதலாமா என்று யோசிக்கலாமா என்று கமிட்டி போட்டுக்கிறாங்க. அதில் வழியில் போர்டு வச்சிருக்கிறாங்க. பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் 4 கர திட்டம். பிரதமருக்கு 2 கரம் தான் இருக்கும், அந்த ரோட்டுக்கு வேணா 4 கரம் இருக்கும். அது எப்படி இவர் கரமாகும்? மக்களுக்கான சாலை அமைக்கும் போது கூட அதில் தன் பேரை வச்சுக்கணும்னு நினைக்கிற பெரிய வீராதி வீரங்க வீரபத்ரன் பேரை வாழ்ந்துட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஷெர்ஷா ஞாபகத்துக்கு வருகிறான். தான் ரோடு போட்டேன்னு அவன் எங்கேயுமே குறிப்பிடலை. அவ்வளோ ரோடு போட்டு தள்ளிவிட்டான் தன்னுடைய ஆட்சி முழுக்க. எங்கள் ஊரில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது, இருட்டாக இருக்கும் எப்போ பார்த்தாலும், ஆனால் டியூப்லைட் இருக்கும். சிவன் கோயில் டியூப்லைட் இருக்கும், டியூப்லைட் எரியும், ஆனாலும் இருட்டாக இருக்கும். என்னடா வேற ஒன்றும் இல்லை, அந்த வெள்ளை டியூப்லைட்டில் சிவநேசம் ஸ்ரீ சிவநேசம் முதலியார் அன்பளிப்புன்னு கரெக்டாக எழுதிட்டான். பெயிண்டில் ஃபுல்லாக எழுதி மூட்டான். அப்புறம் எங்கே வெளிச்சம் வரும்? இப்போ ரோடு போடுறதுக்கு முன்னாலேயே போர்டு வச்சுடுறானுங்க. கம்பெனி கட்டுறதுக்கு முன்னாலேயே வேலை காலி இல்லைன்னு போர்டு வச்சுட்டு தான் கடைக்காலே தோன்றான். கம்பெனி கடைக்கால் தோன்றதுக்குள்ளவே இங்கு வேலை காலி இல்லைன்னு போர்டு எழுதி வச்சுட்டு அப்புறம் தான் கம்பெனிக்கு கடைக்காலே தோன்றானுங்க. அந்த மாதிரி ரோட்டுக்கு பேர் வைக்கிறதுல இருக்கிறானே தவிர அன்னைக்கு அவன் ரோடு போட்டு வசதிகளை ஏற்படுத்தி விட்டு என்ன செய்தான் என்றால் தன்னுடைய மாநிலத்தை தான் ஆளுகிற பகுதியை பிரித்தான். எப்படி பிரித்தான்? மக்களின் வசதிக்கு ஏற்பவும் அவர்களின் இயற்கை வசதிகளுக்கு, அந்த பிராந்தியங்களின் இயற்கை வசதிகளுக்கு ஏற்பவும் பிரிப்பது என்கிற மாநிலங்களை பிரிப்பது அல்லது மாவட்டங்களை பிரிப்பது என்பதை மக்களின் வசதிகளுக்கு ஏற்பவும் இயற்கை வசதிகளுக்கு ஏற்பவும் பிரித்தான். இது ஒரு புதுமை என்று சொல்லுகிறார்கள். உலக அளவிலேயே ஒரு ஆட்சியின் மண்டலங்களை பிரிப்பது, மண்டலங்கள் என்பது சரியான வார்த்தை, ஒரு ஆட்சியின் மண்டலங்களை பிரிப்பது என்பது, கவனியுங்கள் மீண்டும், மக்களின் வசதிக்கு ஏற்பவும் இயற்கை வசதிகளுக்கு ஏற்பவும் பிரித்த முதல் மன்னன் ஷெர்ஷாவுடைய ஆட்சியிலே தான் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, அவன் பொருளாதார சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறான். இப்போ பொருளாதார சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? கட்டிக்கிட்டுக்கிறது வேஷ்டியா அவுத்து கொடு, வேஷ்டிக்கு உள்ள ஜட்டிக்குதுப்பா அதையும் அவுத்து கொடு, மேலே போட்டுக்கிட்டு இருக்கிற சட்டை அதையும் அவுத்து கொடு, அதுக்கு மேலே இருக்கிற துண்டு எல்லாத்தையும் அவுத்து கொடு. எதுக்குன்னா நாடு பொருளாதாரத்தில் நலிந்து கிடக்கிறது. ஏன் நாடு இல்லையா? நாட்டை பலப்படுத்துவதற்காக என்னை கோவனாண்டு ஆக்குவதுதான் உங்களுடைய பொருளாதார சீர்திருத்தம் என்றால் அன்னைக்கு நாட்டு மக்களை பலப்படுத்துதல் என்பது பொருளாதார சீர்திருத்தம் என்று முகலாய ஆட்சி முறை நமக்கு சொல்லித் தருகிறது. மக்களை பலப்படுத்துவது, மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவது, அதிலும் எந்த மக்கள் என்று குறிப்பிடவில்லை. அதற்கு முன்னாலும் மக்களை பலப்படுத்துகிற முறை இருந்தது. எந்த மக்களை? வருணத்தில் உயர்ந்த மக்களை. எந்த மக்களை கொடுமைப்படுத்துவது? வருணத்தில் தாழ்ந்த மக்களை. ஆனால் இந்த விஷயம் இந்த எம்கேவுக்கு தெரியவில்லை. எம்கே என்றால் முகல் கிங் என்றும் கொள்ளலாம், முண்டக்கலப்பை என்றும் கொள்ளலாம்.
அவருக்கு இந்த மேட்ரு தெரியல. வருணத்தில் உயர்ந்தவனை பாதுகாப்பது, வருணத்தில் தாழ்ந்தவனை அடக்கி ஒடுக்குவது என்பது அவருக்கு தெரியல. அதனால்தான் அவரை எம்கேன்னு சொல்றது, முண்டை கலப்பேன்னு ஷெர்ஷாவை. அவன் என்ன பண்ணா, மக்கள் எல்லோரையும் பொருளாதார பலமுடையவர்களாக ஆக்குவது. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம அங்கப்பன் நாயக்கன் தெருவில் பக்கத்தில் இருக்கிறோம். அங்கப்பன் நாயக்கன் தெருவில் இருக்கிற எல்லோரையும் பொருளாதாரத்தில் பலப்படுத்துவதுன்னு முயற்சி எடுத்தாலே நமக்கு தலை சுத்திரும். ஏற்கனவே பொருளாதார பலமுடையவன் இருப்பான், பொருளாதாரம் இல்லாதவன் இருப்பான். இருக்கிறவனை பிடுங்கி இவங்கிட்ட தர்றதா, இல்லை இவனை ஒரு வழியாக எடுத்துன்னு போய் பொடாவில் போட்டுறதா உள்ள என்ன பண்ணி வறுமையை ஒழிக்கிறது? அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனால் ஷெர்ஷாவுக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் அவனுடைய ஆட்சி முறை, முகலாயனுடைய ஆட்சி முறை. அவன் என்ன பண்ணான், முதல்ல ரோடு போட்டு நாட்டை இணைத்து கொண்டான் என்று சொன்னேன், அந்த வசதிகள் எல்லாம் உண்டாக்கினான் என்று சொன்னேன். அடுத்தது a careful and proper and exclusive total survey of lands. இன்னைக்கு வரைக்கும் நடக்கல நம்ம சுதந்திர இந்தியாவில். இங்கே உங்களுக்கு தெரியும், மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று நடத்துவாங்க. மரத்தடியிலே உட்காந்துக்கின்னு 4 வாத்தியாருங்க பேசி சாப்பிட்டு அங்கேயே பேசிக்குவாங்க. அந்த வீட்டில் எத்தனை கவிதை இருக்கு போகுது? 3-4 இருக்குது, எழுதிக்கோ. அந்த வீட்டுக்காரரு அவர் பழைய வாத்தியார், எவ்வளோ சம்பளம் இருக்கும் போட்டுக்கங்க, ஒரு 600. அந்த பெரிய போலீஸ்கார் இருந்தார், அவர் செத்துட்டாரு, அப்போ கழிச்சுக்கோ. இப்படி மரத்தடியிலேயே உட்காந்து கணக்கு பார்க்குறாங்க. எலக்ட்ரிக் பில்லு கூட போன மாதம் பார்த்த கணக்கை பார்த்துட்டு 2 மாதத்துக்கு முன்னால் பார்த்த கணக்கு பார்த்துட்டு அந்த கவிதை அதுக்கு மேலே செலவாய்க்கு போகுது அப்படின்னு எழுதின்னு போனதெல்லாம் உண்டு. ஆனால் இங்கே அவர் காலத்தில் முகலாய ஆட்சி முறையிலே பொருளாதாரத்தை சீர்திருத்துவது என்ற பெயரில் ஒரு கட்டாய நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது. a careful, proper, exclusive and total survey of lands. இதுவரைக்கும் இந்தியாவில் அந்த முகலாய ஆட்சிக்கு பின்னாலே வந்த எந்த ஆட்சியிலும் வெள்ளைக்காரனுக்கு அது கவலை இல்லை. அவன் சுரண்டது மட்டும்தான், அறுவடை தான். அவனுக்கு அதை பத்தி அக்கறை இல்லை. அதுக்கு பிறகு வந்தவர்கள் அவங்களுக்கு அதை பத்தியும் கவலை இல்லை, ஏன்னா அவர்களும் மக்களுக்காக ஆளல. ஆனா முகலாய ஆட்சி முறையில a complete, total, exclusive, careful and proper survey of lands. சர்வேன்னா வெறும் அளக்கிறது மட்டுமல்ல, அந்த மண்ணில் விளைவது எது, எவ்வளவு காலத்துக்கு விளையும் என்று அந்த தன்மைகள் எல்லாம் உறுதியாக கணக்கிடப்பட வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறான். இது ஆட்சி முறை திட்டம் என்று இதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். இன்னைக்கு நமக்கு புத்தி வரணும்னா அந்த முகலாய ஆட்சியாளனுடைய செருப்பை எடுத்து நம்ம தலையில நாமளே 4 தடவை அடிச்சுக்கலான்ற. இன்னமும் நாம் லேண்ட் ரெவென்யூ கணக்கு பார்த்தோமே தவிர லேண்டை கணக்கே பார்க்கல. பல பேருக்கு தெரியும், உங்களில் யாராவது விஏஓ அல்லது விஏஓக்கு நண்பர் இருந்தால் யோசிச்சு பாருங்க. பட்டா சிட்டா அடங்கல்னு பழைய முன்சிப்பு வச்சுன்னு இருந்தது தோராய கணக்கு. இப்போ விஏஓ அதையே தான் திருப்பி வச்சுக்கிட்டு இது துல்லியமான கணக்குன்னு எழுதி வச்சுக்கிறான்னு தவிர, இல்லைன்னா அண்ணன் தம்பி நிலத்துக்கே அடிச்சுக்கிற இந்த ஊரில் இன்னும் புறம்போக்கு நிலம் இருக்குமா? எப்படி இருக்கும்? அண்ணன் தம்பி நிலமே விடாம அடிச்சுக்கிறான். புறம்போக்குன்னு ஒரு நிலம் இருக்குமா? அது புறம்போக்குங்க ஆக்கிரமிக்கிறதுக்கு, புறம்போக்கு நிலம் புறம்போக்குங்க ஆக்கிரமிக்கிறதுக்குன்னு விட்டாங்க. நிலக்கணக்கே இல்லை, அதில் என்ன விளையும் என்று தெரியல, அதன் தன்மைகள் தெரியல. இந்தியா முழுவதுக்குமான கணக்கு இருக்குதான்னு கேட்டா ஒன்றும் வேண்டாம். அதிகமாக இன்னும் பத்திரிகையில் தினம் வர்ற ஒரு செய்தி தான், சர்ச்சைக்கு உரிய நிலம் அயோத்தியில், சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட நிலம்ன்றான். யார் சர்ச்சை செய்தாங்கன்னு சொல்லிக்கிறானா? அது என்னது சர்ச்சைக்கு உரிய நிலம், சர்ச்சைக்கு உரியது அல்லாத நிலம்? அது என்னமோ ரொம்ப விவரம் புரிஞ்சா மாதிரி நம்ம ஆளும். அதானப்பா, சர்ச்சைக்குரிய நிலத்தை போய் இவங்க கேட்கலாமா?
சர்ச்சைக்கு உரிய நிலத்தை தானமாக கொடுத்து விடும்படி இஸ்லாமிய வாரியத்தை நான் கேட்டிருக்கிறேன்றாரு எங்கள் காஞ்சி வருத்தார். அதுதான் சர்ச்சைக்குரிய நிலமாச்சே, அது ஏன் கேட்குற? என்ன கணக்குன்னா, அயோத்தியில் லேண்டினுடைய அது என்ன சொல்றது, அந்த சர்வே இல்லைன்னு அர்த்தம். அதுதானே அர்த்தம். எந்தெந்த நிலம் யாருக்குரியது, எவ்வளோ இருக்குது, அதில் என்ன இருக்குதுன்ற கணக்கே பார்க்காம இந்த நாடு எங்கள் நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, புண்ணிய நாடு, பூர்வீக நாடு, பூரண நாடு, பிஸ்கோத்து நாடுன்னு அப்படியே போங்கடா. எது நாடுன்னு தெரியுமா உனக்கு? எவ்வளோ நிலம் இருக்குதுன்னு தெரியுமா? பக்கத்தில் இருந்து வந்த ஆப்கான் அளந்து பார்த்துருக்குறான். முக்கிய செய்தி அல்லவா இது? எவங்கிட்ட நிலம் இருக்குது, எவ்வளோ இருக்குது, அது அவந்து தானா, அதில் என்ன விளையுது, இந்தியா முழுக்க, அதாவது தான் ஆண்ட நிலப்பகுதி முழுவதையும், மீண்டும் அதை சொல்லுவதில்லை, நான் சந்தோஷப்பட்டு சொல்லுகிறேன், ப்ராப்பர் சர்வே, எ பர்ஃபெக்ட் சர்வே, எ கேர்ஃபுல் சர்வே ஆஃப் லேண்ட்ஸ் செய்திருக்கிறான். செய்துட்டு அடுத்த வரி பண்ணா அதற்கு வரி விதித்திருக்கிறான். அந்த நிலத்தின் விளைச்சலுக்கு வரி விதித்திருக்கிறான். கவனியுங்க, முகலாயர்களுடைய ஆட்சி முறையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு திட்டம் நம்பர் 2 இருக்கிற குறைந்த நேரத்தில் இப்படித்தான் வரிசைப்படுத்தி தான் சொல்ல முடியும், வேகமாக சொல்ல முடியும். வரி விதிக்கிறதுக்கு வரியை கணக்கு பார்ப்பாங்கல்ல, அசஸ் பண்ணுறது, அது என்னன்னு சொல்கிறது, வரி மதிப்பீடு செய்வது. இப்போ நம்ம நாட்டில் இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன நடக்குது, வரி மதிப்பீடு செய்யும்போது அது வணிக வரியாக இருந்தாலும் சரி, வெங்காய வரியாக இருந்தாலும் சரி, வருமான வரியாக இருந்தாலும் சரி, நில வரியாக இருந்தாலும் சரி, வீட்டு வரியாக இருந்தாலும் சரி, மதிப்பீடு செய்யும் போது எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்குவாங்க, இல்லை உண்டா இல்லையா? வரி மதிப்பீடு செய்யும்போது நான் உண்மையாக சொல்லுவேன், வாடகைக்கு இருக்கிறவங்க 2000 ரூபாய் வாடகை தர்றாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஓடி வருவார் மேலே இருந்து வீட்டுக்காரரு, வீட்டுக்கு சண்டைக்காரன், சொல்லாத இல்லை இல்லைன்னு, 2000 ரூபாய் தானே வாங்குற வாடகைக்குண்ணா, அது சொன்னால் அவர் உடனே ஜாஸ்தியாக ஏஜின்னு போடுவாராம். வரி மதிப்பீடு செய்யும்போது ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் வரி வசூல் பண்ணும்போது எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. சொத்துக்கு மேல் இவர் சம்பாதித்து விட்டார் என்று 12 வருஷம் பொறுத்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் யார் கண்டுபிடிக்கிறது? வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்த்து விட்டார் என்று வருமான வரித்துறையினர் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க. வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்த்து விட்டார் என்று வருமான வரிக்காரர் இன்னும் கண்டுபிடிக்கல. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் எப்போ கண்டுபிடிக்கிறாங்க? அவருக்கு எதிரான ஆட்சி எப்போ வருதுன்னு பார்த்துக்கினே இருக்கிறாங்க. வந்துட்ட பிறகு மறுநாள் காலையில் போய் கண்டுபிடிக்கிறாங்க. வருமானம் எவ்வளோ நீ முதல்ல பார்த்துருக்கணும். சொத்து எவ்வளோ வாங்கினாலும் முதல்லையே கணக்கு பார்த்துருக்கணும். வசூல் செய்யும் போது கண்டிப்பு இல்லை, மதிப்பீடு செய்யும் போது ஓவர் ஸ்ட்ரிக்ட். ஆனால் ஷெர்ஷா அந்த ஆட்சியிலே முகலாயன் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்? லீனியன்ஸ் அட் த டைம் ஆஃப் அசஸ்மெண்ட் பட் ஸ்ட்ரிக்ட் அட் த டைம் ஆஃப் கலெக்ஷன். அவனுடைய முறை இது, முகலாயனுடைய முறை. புரியுதா உங்களுக்கு? லீனியன்ஸ் அட் த டைம் ஆஃப் அசஸ்மெண்ட், மதிப்பீடு செய்யும் போது அப்படி இப்படி ஓரஞ்சாரமாக இருக்கிறது. ஆனால் ஒத்துக்கிட்ட பிறகு வசூலுக்கு மரியாதை கொண்டாந்து கட்டுன்னு கட்டாயப்படுத்துறது. இங்கே என்ன நடக்குது? மதிப்பீடு செய்யும் போது ஸ்ட்ரிக்டாக பண்ணி விடுவது, கலெக்ஷன் பண்ணும்போது பின்னால் கொஞ்சம் வாங்கின்னு போயிடுது. இந்த ஆட்சி முறை இது அனுமதித்திருக்கிறோம். மூன்றாவது பெரிய விஷயம், இது சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியல, முடிந்தவரை சுருக்கி சொல்கிறேன். முகலாய ஆட்சி முறையிலே ஒரு பெரிய அற்புதமான திட்டம் ஒன்று இருந்திருக்கிறது. அதுக்கு அவங்க முகலாய மொழியிலே, அதாவது அவர்களுடைய அரபி மொழியோ உருது மொழியோ தெரியல, அதில் பேர் வச்சுக்கிறாங்க குபலியாத். இன்னொன்று பேர் வச்சுருக்கிறாங்க பட்டான்றது, அது தெரியும் நமக்கு. ஒவ்வொரு நிலமும் அளக்கப்பட்ட பிறகு அதற்கு உரிய மக்களோடு அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் குபிலியாத். என்ன ஒப்பந்தம்னா,
ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டியூலி ரெகக்னைஸ்டு பை லா. அதுக்கு பேர் கபுலியாத். டீட் ஆஃப் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் தி ஓனர் ஆஃப் தி லேண்ட். ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறது தான். என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிறதுனா, நான் உனக்கு பட்டா தரேன், நீ அதனுடைய வருவாயில் இவ்வளவு பங்கு தொடர்ந்து தரேன்னு எனக்கு ஒப்பந்தம் பண்ணி கொடுன்னு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தனும் அரசோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு வேண்டிய வசதிகளை நீ செய்து தரணும், அரசு செய்து தரணும், அரசுக்கு வேண்டிய வரியை நான் செலுத்தி விட வேண்டும் என்று ஒப்பந்தம் இண்டிவிஜுவலாக நடந்திருக்குது ரெக்கார்டு படி. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தம் நடக்கலை. அதனால தானே அப்புறமா ரெய்டு விடுறது. முதல்லயே ஒப்பந்தம் பண்ணியிருந்தா ரெய்டு விட வேண்டியது இல்லையே, நீதிமன்றத்துக்கே போக வேண்டியது இல்லை. இந்த ஒப்பந்த காய்தான் தான் நாமளே பார்த்துக்கலாம். இல்லை, அரசு என்னுடைய இடத்துக்கு என்ன செய்ய வேண்டும், நான் அரசுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எழுத்து மூலமாக ஒப்பந்தம் வாங்கி கொண்டிருக்கிற முறை ஒன்று இருந்தது. அதுக்கு பேர் குபுலியாத். நான்காவது, திடீரென்று போர் வருகிறது. அளந்து கொடுக்கப்பட்ட நிலத்தில், இப்போ நம்ம மரைக்காய் இருக்குது, நதர்ஷா மரைக்காய் இருக்குது, ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அவருடைய சொந்த இடம். போர் வருகிறது காரைக்காலில். அங்கே போய் தங்குறாங்க இவங்க படை வீரர்கள் தங்கணும். அப்போ அவர் அப்புறப்படுத்தி தான் ஆகணும். அப்பொழுது உடனடியாக அரசாங்க ரெவென்யூவில் இருந்து, ட்ரெஷரியில் இருந்து பணத்தை அந்த டெனண்ட்டுக்கு உடனே வழங்கிவிட்டு தான் படை போய் அங்கே உட்காரணுங்கிற நேர்மையை கடைப்பிடித்திருக்கிறான் அன்றைக்கு முகலாய மன்னன். திட்டம் போட்டிருக்கிறான். ஒரு படை வீரர்கள் போய் தங்கணும், எவாக்குவேட் பண்ணணும்னா உரிய பணத்தை கொடுத்துடணும். இப்போ நாங்கள் ரோடு போட போகிறோம், ரயில்வே போட போகிறோம், கம்பெனி வைக்க போகிறோம் அப்படின்னு உங்களை அப்புறப்படுத்தும் போது சும்மா சொல்லிடுறாங்க, உன் பேரனுக்கு கூட வேலை தரேன், உங்கள் பையனுக்கு இங்கேயே வேலை தரேன், உங்கள் பக்கத்தில் அந்த காம்பவுண்டில் நீ கடை வச்சுக்கோ எல்லாம் சொல்லிவிட்டு வேர்ட்டி விட்ட பிறகு ஒன்றும் பண்ண மாட்டேன்றான். ஆனால் அன்னைக்கு பை ரெக்கார்டு பண்ணியிருக்கிறான். என்றைக்காவது படை வீரர்கள் போய் தங்குவதற்கு நிலங்களை எடுத்துக்கொண்டால், டெம்பரரியாக எடுத்தால் கூட ட்ரெஷரியிலேருந்து பணம் கொடுத்துட்டு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான். இந்த முறை உங்களுக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அடுத்தது, டேமேஜ் ஆஃப் கிராப்ஸ். வெள்ளம் வந்தது, பயிர் வரல, அதாவது தண்ணி வரல, காவிரியில் பிடிச்சி வச்சுட்டாங்க, டெல்டாவில் காயுது, பயிர் நடக்கலை, என்ன செய்யறதுன்னா கேள்வி கேட்காமல் அரசாங்கம் எவ்வளவு விளைந்திருக்கும்னு வரி வசூலிக்கிறதுக்காக ஒரு கணக்கு போடுவாங்கல்ல, எவ்வளவு விளைந்திருக்கும்னு ஒரு கணக்கு போட்டிருப்பார்ல அரசாங்கம், அந்த பணத்தை மரியாதையாக அரசு வரி பணத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் விளையாத போது. டேமேஜ் ஆஃப் கிராப்ஸ். மற்றும் லோன்ஸ் ஷுட் பி அட்வான்ஸ்டு. அடுத்த பயிர் வைக்க கடனும் தரப்பட வேண்டும். பிறகு வழக்கப்படி வரியை வசூலித்துக் கொள்ள வேண்டும். முதல்ல தந்த பணம் அவன் டேமேஜ் கிராப்ஸ், அதாவது அவனுடைய பயிர் வளரவில்லை, இயற்கை காரணமாகவோ மற்ற காரணத்தினால வளரவில்லை என்றால் அவனுக்கு நஷ்ட ஈட்டு இழப்பை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என்று போட்டிருக்கிறான். மக்கள் ரோடு போடுறது, மக்களுக்காக ரோடு சாலைகள் போடுவது, மற்ற கன்வீனியன்ஸ் செய்வது என்பது ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் த பீப்புள், நாட் ஃபார் தி கன்வீனியன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அரசுக்காக ரோடு போடுறதில்லை, மக்களுக்காக ரோடு போடுறது, மக்களுக்காக விளக்கு போடுவது என்கிற திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இது முகலாய ஆட்சி காலத்திலே நடந்த ஒரு மன்னன் கொண்டு வந்த சீர்திருத்தம். இப்படி வரிசையாக நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம், நேரம் குறைவாக இருக்கிறது. ஒட்டு மொத்தமாய் ஒவ்வொரு மன்னருடைய காலத்தில் நடந்த சீர்திருத்தம் என்று சொல்வதை விட ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறேன், அவர்கள் காலத்தின் ஆட்சி முறை மக்களை மையமிட்டதாக இருந்தது, மக்கள் குறைகளை தீர்ப்பதாக இருந்தது, தாங்கள் மன்னர்கள் என்பது அவர்களுக்கு புரிந்திருந்தது, மகோன்னத அரசாட்சி செய்கிறவர்கள் என்று புரிந்திருந்தது, போர்கள் நடத்துகிற வீரர்கள் என்று புரிந்திருந்தது. ஆனால் ஆட்சி என்பது மக்களுக்கானது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். இது முகலாய ஆட்சி. மீண்டும் சொல்லுகிறேன், தொடங்கின இடத்துக்கு வருகிறேன். வேதியர்களுடைய ஆட்சி நடந்ததே, அதாவது வேதகால ஆட்சி என்று சொல்லுகிறோமே, அந்த ஆட்சி காலம் மக்களை மையப்படுத்தியதாக இல்லை, வருணங்களில் உயர்ந்தவர்களை மையப்படுத்தியதாக இருந்தது.
அதற்கு பிறகு வந்த நம்முடைய வெள்ளைக்காரன் ஆட்சி அவனுடைய பொருளாதாரத்தையும் ஆதிக்கத்தையும் நிலைநாட்டிக் கொள்வதற்காக இருந்தது. அதற்கு பிறகு வந்தது அரைகுறை சோவியத் ஆட்சி போன்ற ஒரு ஆட்சி நடத்தினார்கள். அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உலக வங்கியின் ஆட்சி முறை நடக்கிறது. இடையில் ஒரே ஒரு காலம்தான் இந்திய மக்களுக்கான ஆட்சி நடந்தது. அதுதான் முகலாயர்களின் ஆட்சி காலம். அது மக்களை மையமிட்டது. இதனால்தான் இப்போ கூட நிறைய சொல்கிறாங்க, புதுசு புதுசாக மேடைகள்லாம் பேசுகிறாங்க. அவர்கள் முஸ்லீம் கடையில் எதுவும் வாங்காதே என்று ஒரு இயக்கம் நடத்தப்படுகிறது எங்கள் கிராமத்திலலாம். நான் கூட்டம் போட்டு கேட்டேன், முஸ்லீம் கடையில் எதுவும் வாங்காதே என்று சொல்கிறாயே, அப்படி நாங்கள் இன்னும் வாங்கிடுறோம். 50 கிராம் தேங்காய் எண்ணெய் வாங்குகிறோம், இல்லைன்னா ஒரு 10 பைசாவுக்கு வெல்லம் வாங்குகிறோம், ஒரு 50 பைசாவுக்கு உடச்சக்கடலை வாங்குகிறோம். இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் வாங்கிட்டோம். எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில் தான் எல்லாம் இருக்குது, அரிசி உப்பு மிளகா பருப்பெல்லாம் என்ன வாங்கிட்டோம். முஸ்லீம் கடையில் வாங்காதேன்னு பெருசாக வந்து கூட்டம் போட்டு காவி நிறத்தில் ஒரு காதலை ஏற்படுத்துகிறார்கள். காவி நிறத்தில் காதலை ஏற்படுத்துகிறவர்கள் முஸ்லீம் கடையில் வாங்காதேன்றாங்க. நான் கேட்குறேன், முஸ்லீம் கடையில் வாங்காதேன்னு எங்கள் ஊருக்கு திமிரிக்கு பக்கத்தில் தாமிரபாக்கத்துக்கு வந்து மெட்ராஸ்லேருந்து சொல்கிறதுக்கு வர்றவர் காரில் தான் வர்றார். அவர் பெட்ரோல் போட்டுக்கின்னு வர்றார். அது எங்கே வாங்கின பெட்ரோல்னா அரேபியாவில் வாங்கின பெட்ரோல். அரேபியாவில் முஸ்லீம் கிட்ட வாங்கின பெட்ரோல் போட்டுக்கின்னு எங்கள் ஊருக்கு வந்து முஸ்லீம் கிட்ட எதுவும் வாங்காதேன்னு சொன்னால் என்ன யோகிதை இது? அப்போ நீ என்ன பண்ணணும், முருகப்பெருமான் மாதிரி நீ ஒரு மயில் ஒன்று எடுத்துக்கின்னு அதில் ஏறிக்கின்னு வரணும். காரில் வரக்கூடாது, பெட்ரோல் போட்டுக்கணும். முஸ்லீம் கிட்ட வாங்காதேன்றான். நான் என்ன சொல்கிறேன், முஸ்லீம் கிட்ட என்ன வாங்குவியோ வாங்க மாட்டேயோ, முஸ்லீம் ஆட்சி முறை இந்தியாவில் மீண்டும் வந்தாக வேண்டும். ஏனென்றால் அது மட்டும்தான் மக்களை மையப்படுத்தியதாக இருந்தது. இப்ப கூட சொல்றாங்க இல்லையா, மதம் மாற்றி விடுகிறார்கள், மதம் மாற்றி விடுகிறார்கள். நடுராத்திரியில் எழுந்து சட்டம் போடுறாங்க. ஏன் பகல்ல போட்டா என்ன? அவங்களுக்கு பகல்ல எதுவும் தோன்றது இல்லை, ராத்திரி தான் தோணுது. திடீர்னு வந்து ஒரு சட்டம் போடுறாங்க, மதம் மாற்றம் செஞ்சுறாங்கன்னு. இஸ்லாமியர்கள் மதம் மாற்றி விட்டார்கள், மதம் மாற்றி விட்டார்கள்னு சொல்றாங்களே. நான் தெரியாம கேட்கிறேன், பாமரத்தனமான கேள்வி. முகலாய மன்னர்கள் இத்தனை ஆண்டு காலம், 250 ஆண்டு காலம் ஆண்டானே, அவன் உண்மையிலே நினைச்சிருந்தா வாழ்லையே சுண்ணத்து பண்ணியிருப்பான். இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் பண்ணியிருக்க முடியுமா முடியாதா? நினைச்சிருந்தான்னா சின்ன பிளேடு எடுத்து சுண்ணத்து பண்ண வேண்டியதில்லை, வாழ்லையே பண்ணியிருக்கலாம். அம்மாவனை வீசி வீசி அவன் பண்ணியிருந்தான்னா இன்னைக்கு ஒரு பேர் சொல்றது கூட ஒரு இந்து இருந்திருக்க முடியாது. அவர்கள் செய்யவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆட்சி இந்தியாவை இஸ்லாமிய நாடாக ஆக்கும் ஆட்சியை இந்திய எல்லைக்குள் நடத்தவில்லை. அவர்கள் இந்திய மக்களுக்கான ஆட்சி முறையை, பரிசோதனை முறைகளை, புதிதான வழிமுறைகளை, புதிதான திட்டங்களை, இன்னும் சரியாக சொன்னால் உலகம் முழுவதும் என்றைக்காவது முகலாய ஆட்சி வரும். அவர்களுடைய நோக்கம் அதுதான். திருக்குரானின் படி இஸ்லாத்தின் ஆட்சி உலகெங்கும் வரும். அப்படி வரும் பொழுது மக்களுக்கு நன்மை செய்வதாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறைப்படி, திருக்குரானில் மொழிந்த முறைப்படி உலகம் முழுவதும் என்றைக்காவது இஸ்லாமிய ஆட்சி வருமானால் அதை நடத்துவதற்கு ஒரு பயிற்சி களமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டவர்கள் தான் முகலாய ஆட்சியாளர்கள். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஆண்டு பார்த்து, மக்களுக்கு நன்மைகள் செய்து பார்த்து ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ, திருக்குரானில் என்ன சொல்லப்பட்டதோ அதன்படி செய்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொண்டதுதான் அவர்களுடைய ஆட்சி முறை. குறுகிய நேரத்தில் அனைத்தையும் விவரித்து செல்ல வழி இல்லை என்றாலும் இது ஒரு குறிப்புரையாக கொள்ளுங்கள். ஒரு நூல் வடிவத்தில் தொகுக்கக்கூடிய அளவிற்கு செய்திகளை சேகரித்து வைத்திருக்கிறேன். வாய்ப்பு நேருமானால், ஓய்வும் இருக்குமானால் இதை நூலாக்கி அநேகமாக அடுத்த ஆண்டு அல்லது இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள்ளே இதை நூல் வடிவத்தில் இவர்கள் கூட உதவி செய்து, இவர்கள் சலீம் ஒத்துழைப்போடு கூட இதை நூல் வடிவமாகவே நான் தர முயற்சிக்கிறேன். குறிப்புரை இதுதான், குறிப்பிட்டு காட்டுவது. இஸ்லாமிய ஆட்சி முறை என்பது, இங்கே நடந்த முஸ்லிம்களின் ஆட்சி என்பது
உலகெங்கும் இஸ்லாமிய ஆட்சி வரும்பொழுது மக்களை எப்படி ஆள வேண்டும் என்பதற்கு இவர்கள் மக்களை மையப்படுத்தி எடுத்துக்கொண்ட பயிற்சி தான் அந்த ஆட்சி முறை. நம்பர் 1. இரண்டாவது, மக்களை மையப்படுத்தி அவர்கள் ஆண்டபோது அவர்களுடைய ஆசாபாசங்களை, தங்களுடைய, அதாவது மன்னர்களுடைய ஆசாபாசங்களை பெரும்பாலும் அடக்கி வைத்துக் கொண்டார்கள். மக்களை மையப்படுத்தி ஆண்டபோது தங்கள் ஆசாபாசங்களை அடக்கி கொண்டதோடு மட்டுமல்லாமல் வீணாக எந்த மக்களிடத்திலும் சச்சரவு செய்யாமல் அவர்களுடைய மார்க்கங்களை, அதாவது அவர்கள் ஏற்றுக்கொண்ட மதங்களை எல்லாம் சிதைக்காமல் தங்கள் மதத்தை தங்கள் வரையில் வைத்துக் கொண்டார்கள். இப்படி பலவற்றை செய்த அவர்கள் கொடுத்த ஆட்சி முறை என்பது சில பகுதிகளை என்னால் சுட்டிக்காட்ட முடிந்தது. பல பகுதிகளை நூல் வடிவத்தில் வாய்ப்பு நேரும்போது தருகிறேன் என்று கூறி இந்த அரிய கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்து இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட உங்களுக்கும் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். தொடர்பு முகவரி கோஸ்டல் மீடியா நெட்வொர்க், 44 லிங்கிச்செட்டி தெரு, சென்னை 1. தொலைபேசி 9382 155 780.